கையால உயிர் போயிடக்கூடாதுதான் நான் காப்பாத்தினேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க திட்டம் எனக்கு ஒத்து வராது, என்ன விட்டுடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சினேன் கேட்டீங்களா? என் மனைவி அநியாயமா கொன்னுட்டீங்களே. பணத்துக்காக பெத்த அப்பாவே பிளாக்மெயில் பண்ண, அதுக்கு ஒண்ணு ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சங்கர் உன் மனைவியை கொலை செஞ்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். அந்த ஆத்திரத்துலதான் அவன் ஷூட் பண்ண. அப்ப சங்கர் தான் எஸ்ஆர்கேன்னு சொல்றியா? ஆமா, அதை நான் நிரூபிக்கிறேன். யார் நீ? இங்க எதுக்கு வந்த? மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்க முடியாது சங்கர். என் பேர் எஸ்ஆர்கே. நீ இடம் மாதிரி வந்திருக்க. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். முகத்துல கொஞ்சம் தாடியை வச்சுக்கிட்டா சங்கர் எஸ்ஆர்கே ஆயிட முடியுமா? உன்னை ஒத்துக்க சங்கர். சங்கர், உன் தங்கச்சி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பணம் வேணும்னு துடிச்சியே, அதை மறந்துட்டியா? அந்த பணம் உன் கையில கிடைச்சதும் என்னையே ஏமாத்திட்டு ஓடினியே, அதை மறந்துட்டியா? உன்னால இந்த நிலைமைக்கு ஆளானா ஏன் ஊர் ஊரா ஆடிட்டு இருந்த தெரியுமா? எங்கேயாவது என் கண்ணுல படமாட்டியான்னுதான். உனக்கு பணம் தானே வேணும்? 5க்கு 10 வருஷமா கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடு. நான் பணத்துக்காக வரல, உன்னை பழி வாங்க. மலா, இத்தனை வருஷமா இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனை உன் கையால கொன்னுடாத. வந்த அன்னைக்கு இவன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா சங்கரா இல்லையாங்கிற சந்தேகத்தை நான் விட்டு வச்சேன். சங்கர், பிளாக்மெயில் பண்றதுக்கு நீதான் எனக்கு கத்து கொடுத்த. இப்ப உன் தங்கச்சி வச்சு உன்ன நான் பிளாக்மெயில் பண்றேன். அப்படியே மரியாதை அந்த தடி பசங்களை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்து. இல்ல பயந்துடாத. நீ என் மனைவியை கொலை பண்ண வந்தான், அதுக்காக நான் உன் தங்கச்சியை கொண்டுட மாட்டேன். இவன் என்னையும் என் தங்கச்சியும் கொல்றதுக்காக வந்திருக்கான். கொல்லத்தான் வந்தேன். உன் தங்கச்சி அல்ல,
ஒண்ணு ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிரில இப்படி பேசுவேனே? சார், இவனை நீங்களே போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. வா போலாம். ரவி, போலீஸ் போன் பண்ணு. அப்பா No, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். போலீஸ் போன் பண்ணா போடா. செய்யுங்க சார். ஏற்கனவே ஒரு தடவை உங்க பார்ட்னரால ஜெயிலுக்கு போனேன். இப்ப உங்க பங்குக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கிறாருந்தா. முதலாளி, இவன் ஏற்கனவே சங்கருங்கிற பேர்ல பட்டணத்துல ஒரு செட்டியார்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இவனும் அந்த செட்டியார் மகளும் சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சு ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்க. பணம் கிடைச்சது என் மனைவியை கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவளை கொன்னதே நான் தான் சொல்லி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படிப்பா நம்புறது? முதலாளி, அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எஸ்ஆர்கே கொலை செய்ய ட்ரை பண்ணது அவதான். அப்படியா? இப்ப எங்க இருக்காவோ? என் கூட வாங்க முதலாளி. மலா, முதலாளி வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. முதலாளி, புரியுதுப்பா. சார், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது அவனே இல்ல, உன்னதான். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றேன்? உன்னை பத்தி விஜய் சொன்ன போதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஆனா நீ இப்ப மாலாவை கொலை பண்ணிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு கொலைகாரனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணா, அவரை விட்டுடு. இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவரை விட போறியா இல்லையா? என்ன இந்த நேரத்துல ஓடி வரீங்க? விஜய், அப்பா என்ன வீட்டுக்கு வரல. எங்க போயிருப்பாரு? நான் சொல்றேன், வாங்க. மேல இருக்காரு, வாங்க. எங்க எங்க? இது சரியில்லை. முதலியார், நான் காந்தியோ புத்தனோ இல்லவே இல்லை. சந்தர்ப்பத்தினால் தவறு செய்யற சாதாரண மனுஷங்கள்ல நானும் ஒருத்தர். அதனால ஒண்ணு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு, மனசால உங்களுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அதனால எந்த நம்பிக்கையில என்ன நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்களோ அதே நம்பிக்கையில நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிஞ்சிருவோம். என் பங்கு என்கிட்ட பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுறேன். இத்தனை கொலைகளை பண்ணிட்டு பெரிய நாணயஸ்ட மாதிரி பேசுறியா? முதல்ல உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முதலியார், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்களை நான் முடிக்க விரும்பல. சார், முதலியாரை நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விஜயும் முதலியார் பையன் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஏய், முதலியார் இப்ப சவப்பெட்டி மேல படுத்துட்டு இருக்காரு. அவரை அப்படியே உள்ள போட்டு
யார் செத்து போனது? நம்ம மைக்கேல் பாவம் போயிட்டான். ரவி, நீங்க போங்க, நான் வரேன். மிஸ்டர் முதலியார், உங்களுக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ். உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்கல. ஆனா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்குண்டான பத்திரத்தை இங்க தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மரியாதையா கையெழுத்து போடுங்க. கமான், கம் அவுட். ஷீலா, இந்த பெட்டிய நான் யாருக்காகவோ செஞ்சேன். இப்போ இது எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பத்தாமா நான் செஞ்சேன். அது உனக்காகத்தாமா. அந்த ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பல தப்புகளை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் சாகிறதுக்காக கவலைப்படலாமா? ஆனா உன்னை அனாதையா விட்டுட்டு போறத நினைச்சா விஜய், நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சுட்டேன். அதுக்காக என் தங்கச்சியை பழி வாங்கிடாதப்பா.